வணக்கம். இப்போ நாட்டில் ஒரு வர்த்தகரமான விஷயத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியும் அவர் நண்பரும் பேசிகிட்டு இருக்கும்போது 3 வாலிபர்கள் வந்து அந்த வாலிபரை அடித்து போட்டுட்டு அந்த மாணவியை கூட்டு பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இதில் ரொம்ப வருத்தப்படமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பெண்களுக்கு எதிராக பேசவே இல்லை, அது தீர்மானமாக நான் சொல்லிக்கிறேன். ஆனாலும் பெண்களுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது. இப்போது தங்கத்தை பெட்டிக்குள்ள தான் வைப்பாங்க, தகரத்தை வெளியில் போடுவாங்க, அதை யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இது. ஏன்னா அவங்க உடல் அமைப்பு அப்படி. ஆண்களுக்கு வந்து உடலில் வந்து எந்த விதமான மாறுதலும் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஒரு வன்புணர்ச்சியில் ஈடுபடும் போதோ இல்லைன்னா ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போதோ அவங்களுக்கு வந்து உடலில் மாற்றம் இருக்காது. பெண்கள் வந்து தாம்பத்தியம் அடையும்போது அவங்க உடலில் மாற்றடையும், அவங்க பெண்மை வந்து கர்ப்பமாவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். இப்போ நான் வயது முதிர்ந்தவள்னால மனசு விட்டு நான் சொல்கிறேன். சிலவங்க கொஞ்சம் நாகரிகமாக பேசுவாங்க. நான் வந்து கூடுமான வரையில் கொஞ்சம் நல்லா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதாவது அந்த மாணவிக்கு அந்த நண்பரோட பேசுகிறதுக்கு அந்த இடத்த ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? அவங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் தான் அப்படின்னா இவங்க வெளியில் எங்கேயாவது பேசியிருக்கலாம்ல. வெளியில் ஜனக்கூட்டம் அதிக ஜனம் இருக்கிற இடத்துல, ஜனங்கள் நடமாடுற இடத்துல, ஒரு காஃபி ஷாப்பில் எங்கேயாவது பேசியிருக்கலாம்ல. நல்ல நம்பர்னா வீட்லேயே கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இவங்க தனியாக அப்படி போனது வந்து எந்த விதத்தில் நம்ம நியாயப்படுத்தன்னு தெரியல. போனால் அது அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்கிற முடியாது. ஏன்னா நம்ம மேலை நாட்டிலேருந்து நிறைய நாகரிகங்கள் படிச்சிருந்து கற்றுக்கிட்டாலும் சில நாகரிகங்கள் வந்து நம்ம பாரம்பரியத்துக்கு எதிராக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிற முடியாது. அவங்க இது வந்து 12 வயசில் கூட அந்த பிள்ளைங்க தனியாக போய் தனியாக சம்பாத்தி பண்ணி தனியாக எப்படியோ வாழ்ந்துக்கிறவங்க. ஆனால் நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. அந்த 12 வயசுலேருந்து 18 வயசு வரை பிள்ளைய கண்ணுக்குள்ளே வச்சு மணி மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருக்க பாரம்பரியமானது நம்ம இந்தியா, தமிழ்நாடு. என்ன அதனால நம்ம அவங்க கலாச்சாரத்தைப்படி நம்ம சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. பெண்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது தன்னை வந்து மற்றவங்க அட்டாக் பண்ணாத வரை தான். அதாவது தன்னை அட்டாக் பண்ணதுன்னா நம்ம வந்து அந்த பாதுகாக்கப்படாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம பாதுகாப்புக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைகளை நம்ம வாழ்ந்துருந்து நம்மளை வசதிக்கலாம். இவங்க மருத்துவக் கல்லூரி மாணவின்னு அவங்க வீட்டில் எவ்வளோ தூரம் அந்த பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்து மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து படிக்க வச்சுருப்பாங்க. அவங்க அந்த நேரத்தில் தன்னோட ஆண் நண்பரோட அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அவங்க சொல்லுவாங்க, நான் நண்பர்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்கணும். இந்த மாதிரி நடக்கும்போது எல்லோரும் கேட்கத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசணும்னு இருந்தாலும் 1% தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேச முடியும். மற்ற 99% அவங்களுக்கு எதிராக தான் பேசணும். ஏன்னா வீட்டுக்கும் தெரியாது, வேறு வெளி உலகத்துக்கும் யாரும் தெரியாது. இவங்க தனியாக போன விஷயம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த 3 வாலிபர்களும் இவங்கள தொடர்ந்து பல நாள் கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இவங்க தனியாக போகிறது வைக்கிறது எல்லாமே கவனிச்சுக்கிட்டு இருந்து செஞ்சுருக்காங்க. ஏதோ ஒரு நாள் போனாங்க அப்படிங்கிறது கிடையாது. 3 வாலிபர்களும் தினமும் இவங்க நடவடிக்கையை கவனிச்சிருந்து தான் அவங்க போயிருக்காங்க. அதனால் இது வந்து அந்த அவங்ககிட்ட எந்த விதமான சப்போர்ட்டும் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணை அவங்க ஒரு வெளியில் வந்து விடுதாங்கன்னா அவள் எப்படியாவது தன்னை பாதுகாத்துக்குருவா அப்படிங்கிற இதனால தான் அவங்க விடுவாங்க. திருமணங்கிறது நம்மளோட தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் அது ரொம்ப முக்கியமானது. ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் பெண்கள் வந்து அந்த அந்த திருமண பந்தத்தை விட்டு இவங்க வெளியில் வராங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் திருமணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த திருமணத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பெண்ணு தன்னை எப்படியெல்லாம் தயார்படுத்திக்கிறணும், தன்னை எப்படி பரிசுத்தமாக காத்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆண் நண்பர்கள்னால் குடும்பமானவரில் வீட்டிலே கூப்பிட்டு பேசலாம், இல்லைன்னா ஒரு காஃபி ஷாப்பில் பேசலாம், இல்லைன்னா ஃபோனில் பேசலாம். தனியாக காட்டுக்குள்ளே போய் காருக்குள்ளே உட்காந்து பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? அப்போது ரோட்டில் போகிறவனா கூப்பிட்டு நம்ம அவனை வன்முறைக்கு தூண்டுற மாதிரி தானே. அதாவது தனியாக இருக்கும்போது எந்த பொருளையும்
யாரும் எடுக்க தான் செய்வாங்க. அது தப்புங்கிறது 100ல் 1 ஆளுக்கு தான் தெரியும். 99% ஏதாவது ஒரு பொருள் கடந்தால் எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி மனநிலைக்கு வந்துட்டாங்க இந்த காலத்தில் எல்லாருமே. 2வது இப்போ டிவி, சினிமா இதெல்லாம் இந்த பெண்கள் அந்த மாதிரி பண்ணுறது, அதாவது ஒரு பெண்ணை வந்து வலுக்கட்டாயமாக காதலிக்கிறது, காதலிக்காமல் இருக்க பெண்ணையும் கூட தொடர்ந்து அந்த பிள்ளைய துன்புறுத்தி அவள் மனசை மாறுற மாதிரி ஒரு காட்சியை வச்சு அப்படி இருக்கும்போது நிறைய வாலிபர்களும் இதை செய்கிறாங்க. அதாவது அந்த பெண்ணோட படிப்புக்கும் அந்த பெண்ணோட குடும்பத்துக்கும் அவளோட நடவடிக்கைக்கும் சம்மந்தம் இல்லாமல் படிக்காத ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு குடிக்கிற மற்ற எல்லா அலப்பறையும் செய்கிற ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணு மனசை ஈஸியாக கவர்ந்துட முடியும் அப்படிங்கிற படங்கள் வந்து வெகு நாளாக வந்துக்கிட்டு பெண்கள் மனசை வந்து கலைக்கிறது இருக்குது. அந்த மாதிரி சில பெண்கள் பெரிய வசதியான வீட்டு பெண்கள் கூட நல்லா பார்த்து கவனித்து வளர்த்த பெண்கள் கூட இந்த மாதிரி வாலிபர்களை நம்பி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையவே முடிச்சுக்கிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் நடந்துகிட்ருக்கு. எல்லா பெற்றோரும் தன் பிள்ளை நல்லா இருக்குன்னு தான் விரும்புவாங்களோ ஒழிஞ்சு அவள் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க என் கருத்துக்கு யாராவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். கேட்டால் ஒரு தாயாக நான் இதைத்தான் சொல்ல முடியும். அந்த பெண்ணுக்கு வந்து தனியாக போகிறதோ வைக்கிறதோ அந்த தப்புங்கிற விஷயத்த நம்ம எடுத்து சொல்லத்தான் வேணும், கண்டிப்பாக சொல்லத்தான் வேணும். அவங்க வாலிபர்கள் வந்து அவங்களுக்கு தண்டனை இருக்கும், அதை பற்றி எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்மளுக்கு. ஆனால் இந்த மாதிரி பெண்கள் வந்து செய்யக்கூடாது. இனி வரும் காலத்தில் ஆண் நண்பர்கள்னு சொல்லிட்டு இவங்க போய் தனியாக பேசுகிறதோ இவங்க வந்து தனி இடத்த தேடி போகிறதோ அது வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். ஒருத்தர் மனசு ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்களா, ஃபோனில் பேசிக்கலாம், வீட்டுக்கு வர வைக்கலாம், பெற்றோர்கிட்ட சொல்லலாம். ஏன்னா பெற்றோரை விட நம்ம வாழ்க்கையில் வந்து வேறு யாருமே முக்கியமாக அங்கமாக இருக்க முடியாது. அதனால் எதையுமே பெற்றோர்கிட்ட பகிர்ந்துக்கணும். அப்படி பகிராத விஷயத்தில் அவன் குறைஞ்சபட்சம் தன்னையாவது அவங்க பாதுகாத்துக்கிறணும். அந்த மாதிரி விஷயத்த பெண்கள் கண்டிப்பாக செய்யணும். இந்த மாதிரி விஷயத்த எந்த பெண்ணுமே செய்யக்கூடாது. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதாவது வீட்டுக்கு தெரியாமல் காதலனோட நண்பரோட தனியாக போகிற பெண்கள் வந்து இந்த மாதிரி பாதிப்புக்கு ஆளாகி அதை வெளியில் சொன்னால் அவமானமாக போயிடணும் நிறைய இடங்களில் மறைச்சும் செஞ்சுருக்காங்க. அது வந்து இந்த குற்றங்களை அதிகப்படுத்திக்கிட்டே தான் போகுது. அதனால் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி பெண்கள் வந்து தயவு செஞ்சு இது ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி இந்த பெண்களுக்கு இந்த சம்பவம் ஏற்படுத்தினா தான் இந்த சமூகத்துக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது, அவங்க குடும்பத்துக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.